என் பெயர் ஆர் பாஸ்கரன். நான் கோவை குனியமுத்திலிருந்து வருகை தருகிறேன். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். இந்த இனிய சிறப்பான நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு கேள்வி கேட்கும் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஒரு சிறிய கேள்வி. பொதுவாக இஸ்லாமிய பெண்கள் நெற்றியில் நெற்றி பொட்டு இடும் வழக்கத்தை வைத்துக் கொள்வதில்லை. அவ்வாறு இஸ்லாமிய பெண்கள் நெற்றியில் நெற்றி பொட்டு வைத்துக் கொண்டால் அது தவறாக கருதப்படுமா என்பதற்கு எனக்கு சற்று விளக்கம் தேவைப்படுகிறது. ஒரு சிறிய உதாரணம். மற்ற பெண்களைப் போல் காதுக்கு கம்மல், கைக்கு வளையல், கழுத்துக்கு செயின் போன்றவற்றை அணியும் இஸ்லாமிய பெண்கள் நெற்றியில் பொட்டு மட்டும் வைத்துக் கொண்டால் தவறாக கருதப்படுமா? விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சகோதரருடைய கேள்வி என்னன்னா, முஸ்லிம் பெண்கள் நெற்றியில் ஏன் பொட்டு வைக்கிறது இல்ல, மற்றவங்க எல்லாம் வைக்கிறாங்கல்ல, மற்றவங்க போடுற மாதிரி வளையல் செயின் எல்லாம் போட்டுக்கிறீங்க, இதை மட்டும் எதுக்கு தவிர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதாவது ஒரு அழகு என்ற அடிப்படையில் ஒரு பகுதியில அந்த பொட்டு வைத்தார்களே ஆனால் அதை இஸ்லாம் குறை சொல்லாது. பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா முஸ்லீம்கள் தான் 90-95% இருக்கிறாங்க, எல்லாரும் பொட்டு வைக்குவாங்க. அவங்க ஒரு அழகுக்கு வைக்குவாங்க. அங்க வந்து யாரும் என்ன செய்யறது இல்ல, குற்றம்னு சொல்வது இல்லை. அதே நேரத்தில் அது ஒரு மூட நம்பிக்கைக்கு ஒரு அடையாளமாக வறுமையானால், அது வந்து ஒரு பெண்களை வந்து மட்டப்படுத்துறதுக்கு காரணம் அமையுமையானால், அது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. இந்த பொட்டு என்பது இருக்குல்ல, அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டா, புருஷன் இருக்கிறதுக்கு அதான் அடையாளம். புருஷன் செத்தா பொட்டு வைக்க விடுவாங்களா? புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா உடனே இழுத்து வச்சு என்ன செய்வாங்க, அதை பொட்டை அழிக்கிறதுக்கு. ஒரு பெண்ணை வந்து அந்த நேரத்தில் அவள் துடிக்கிற துடிப்பை நீங்க பார்க்கணும். அதை ஒரு பழக்கத்துக்கு ஆக்கிட்டு 50 வருஷமா பொட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளைய திடீர்னு அதை அழிச்சா என்னமோ அவள் உயிரில் ஒரு உறுப்பை வெட்டி எடுத்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த அழகுக்கு தான் வைக்கிறோம்னு சொன்னா, அது என்ன புருஷன் இருந்தா தான் அந்த அழகுக்கு வைக்கணுமா? எல்லாரும் வைக்க கூடாதா? அப்ப அந்த அதுக்கு பின்னாடி உள்ள நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது தவறா இருக்கிறதுனால பொட்டு வச்சா அப்புறம் அழிக்கிறது இங்க வந்துடும். இவங்களை பொட்டு வைக்க சொன்னோம்னு சொன்னா அப்புறம் நாங்க இறந்து போனோம்னா எங்க பொண்டாட்டி மாறுவாங்க, பொட்டு அழிக்குவாங்க. அழிக்கும் போது அந்த சில காட்சிகளை பார்த்தா நல்லா போயிருக்கிறேன். சில இந்து சகோதரர்களுடைய மரணத்துக்கு போகும் பொழுது ரொம்ப ரொம்ப வேதனையா அழுத்து வடிக்கிற அளவுக்கு அந்த பொம்பளை துடிப்பாங்க. அந்த உயிரே போற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம யாரு வேண்டாலும் சும்மா வச்சுக்கலாம், சும்மா ஸ்டைல் இருந்தா அதுக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. அதுக்கு பின்னாடி உள்ள நம்பிக்கை தப்பா இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வேண்டாம் இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி தாலியை இஸ்லாம் வேணாம்னு சொல்லுது. நகை எவ்வளவு வேணாலும் போட்டுக்கிறங்க, கையில போட்டுக்கிறங்க, கழுத்துல போட்டுக்கிறங்க, காதுல போட்டுக்கிறங்க, மூக்குல போட்டுக்கிறங்க, தாலிங்கிற பேர்ல வேண்டாம்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? அதுலயும் பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படுது. தாலி அறுக்கிறேன், தாலி எப்படி அறுப்பாங்க புருஷன் செத்தவன, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வைப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து நம்ம டோட்டல் முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே போச்சு இனிமே அப்படின்னு நினைச்சு உடன்கட்டை ஏற ரெடி, தற்கொலை பண்ணிக்கிற ரெடிங்கிற அளவுக்கு அந்த மென்டலா டார்ச்சர் பண்ணி ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுமை இழைக்கிறாங்க. அது ஒரு நகை என்று நீங்கள் அணிந்து கொண்டீர்களே, ஆனால் 1000 நகையில் அது ஒரு நகை. தாலியும் பொட்டும் வந்து ஒரு மூட நம்பிக்கையாகவும் பெண்களுக்கு கொடுமையா இருக்கிறதுனால அது அழகு சாதனை இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு தப்பான நம்பிக்கை இருக்குது, அதை நீங்க வைக்க வேணாங்கிறோம். பங்களாதேஷ்ல அந்த நம்பிக்கை இல்ல, எல்லாரும் வச்சிருப்பாங்க. புருஷன் இல்லாட்டாலும் வச்சிருப்பாங்க, புருஷன் இருந்தாலும் வச்சிருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க வச்சிருப்பாங்க, பெரிய ஆளும் வச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல், கலர் கலரா வச்சுக்கிட்டு வருவாங்க. அதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, வெறும் அழகு மட்டும்தான், வெறும் ஸ்டைல் மட்டும்தான். ஸ்டைலுக்கு வச்சா அது மார்க்கத்துல ஓகே, இங்க ஸ்டைலுக்கு வைக்கிறது இல்லையே, அதுக்கு பின்னாடி கதை வேற மாதிரி இருக்குது. அதனாலதான் தவிர்க்கணும், வேற ஒண்ணு இல்லை.